பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரும் அன்பாய் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இந்த நாள் பைபிள் ஸ்டடியில் நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம். விசுவாசத்தின் முக்கியத்துவம் என்ன என்பதை குறித்து நம்ம தியானித்து வருகிறோம். ஒரு மனுஷனுக்குள்ள விசுவாசம் நாளுக்கு நாள் வளராத பட்சத்தில் ஆவிக்குரிய ஜீவியத்தில் அவர்கள் பின்தங்கி போகிறார்கள் என்று அர்த்தம். அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் விசுவாசத்தில் வளருகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கடந்த நாட்களில் நம்பிக்கை என்றால் என்ன என்பதை குறித்து தியானித்தோம். விசுவாசத்தின் துவக்கம்தான் நம்பிக்கை. அல்லேலூயா. நம்பிக்கை ரெண்டாக நம்ம பிரிச்சிருந்தோம். உலக மனுஷனுடைய நம்பிக்கை ஒருவேளை நடக்கலாம், அது மனுஷருடைய நம்பிக்கை. ஆனால் தேவ பிள்ளைகளுடைய நம்பிக்கை அதன் அடிப்படையில் அல்ல, கர்த்தரை முன்னிறுத்தி நம்புகிற நம்பிக்கை. அல்லேலூயா. அந்த நம்பிக்கை தான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவை. உலக மனுஷர்களைப் போல உள்ள நம்பிக்கையை நாம் வைத்திருக்கக்கூடாது என்பதை குறித்து நம்ம தியானித்தோம். அதுக்கு பல உதாரணங்களை நம்ம பார்த்தோம். அதில் ஒரு மனுஷனை குறித்து நம்ம பார்த்தோம், ஆபிரகாமை குறித்து தியானித்தோம். ஆபிரகாம் நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பினான், விசுவாசித்தான் என்று பார்க்கிறோம். அதனால் ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை செய்தார். என்ன செய்தார்? உடன்படிக்கை என்றால் என்ன? ஆமாம், என்னுடையதெல்லாம் உன்னுடையது, உன்னுடையதெல்லாம் என்னுடையது என்பதுதான் அந்த உடன்படிக்கையின் சாராம்சம். இப்போ ஆண்டவரோடு நம்ம ஒரு உடன்படிக்கை பண்ணுறோம்னா எப்படி சொல்லணும்? ஆண்டவரை பார்த்து சொல்லணும். என்ன சொல்லணும்? ஆண்டவரே, என்னுடையதெல்லாம் உம்முடையது. சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள், கையை உயர்த்தி சொல்லுங்கள், நல்லா சொல்லுங்கள், வாயை திறந்து. என்னுடையதெல்லாம் உம்முடையது ஆண்டவரே, உம்முடையதெல்லாம் என்னுடையது, என்னுடையதெல்லாம் உம்முடையது, உம்முடையதெல்லாம் என்னுடையது. ஆபிரகாம் சோதிக்கப்பட்டது நோக்கத்தை குறித்து நம்ம பார்த்தோம். இப்படி நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துருக்கிறோம். இன்றைய வேத பாடம் விசுவாசத்தின் முக்கியத்துவம், இயேசு விசுவாசத்தை குறித்து எப்படியெல்லாம் கற்றுக் கொடுக்கிறார் அப்படிங்கிறத குறித்து கொஞ்சம் தியானிக்க போகிறோம். விசுவாசத்தின் முக்கியத்துவம். அற்புதத்திற்கு விசுவாசம் தேவை. அற்புதத்துக்கு விசுவாசம் தேவை. உதாரணமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 27, 28, 29 ஆகிய வசனங்களை நம்ம வாசிக்கும்போது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9, 27, 28, 29 வாசிக்க கேட்போம். இயேசு அவிடமிட்டு இயேசு அவர்களை நோக்கி, நல்லா கவனிங்க, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். நல்ல கவனிங்க, விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார்.
அப்போ அற்புதத்துக்கு விசுவாசம் தேவை. சொல்லுங்கள், அற்புதத்துக்கு விசுவாசம் தேவை. இந்த சுவிசேஷங்களில் சொல்லப்பட்ட அற்புதங்கள் எல்லாம் நல்லா கவனிங்க. அற்புதங்கள் எல்லாம் பிரசங்கம் பண்ணப்பட்டது. பிரசங்கத்தில் சொல்லப்பட்ட உண்மை சம்பவங்களை தான் கேட்டு அதை சுவிசேஷமாக எழுதி தந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. எதுக்காக பிரசங்கம் பண்ணாங்க? ஆதி அப்போஸ்தலர்கள் எதுக்காக பிரசங்கம் பண்ணாங்க? இயேசுடைய அற்புதங்களை எதுக்காக பிரசங்கம் பண்ணாங்கன்னா, விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கும்படியாக. அல்லேலூயா. ஒவ்வொரு உவமையிலும் ஒரு கருப்பொருள் இருக்கும். ஒவ்வொரு உவமையிலும் என்ன இருக்கும்? ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு அதில் இருக்கும். அதற்காக தான் அந்த உவமையே சொல்லப்பட்டிருக்கும். அப்போ இந்த உவமை எதுக்காக சொல்லப்பட்டது சொல்லுங்கள் பார்ப்போம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? 2 குருடர்கள் இயேசுவை பார்க்க வந்தார்கள். இயேசுவை பார்த்து சொல்கிறாங்க, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிடுகிறாங்க. வீட்டுக்கு வந்த பிறகு கூட என்ன செய்கிறாங்க? பின்னாடியே வாராங்க. இயேசு எப்படியாவது சுகம் தந்துட்டாருன்னா நமக்கு வெற்றி தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு கூட இயேசுவிடத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக வந்தார்கள். வந்தவுடனே இயேசு கேட்குறாரு, இதை நான் செய்ய முடியும் என்று நீங்கள் என்ன செய்கிறீர்களா? விசுவாசிக்கிற. வாசிங்க பார்ப்போம், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. மத்தேயு 9:27, 28, 29 சேர்ந்து வாசிப்போம். இயேசு அடுத்து அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கடவுள். நல்லா கவனிங்க. அப்போது இயேசு என்ன சொல்கிறாரு? உங்கள் விசுவாசத்தின்படியே. சொல்லுங்கள் அந்த வார்த்தையை. அப்போது நம்ம என்ன சொல்லணும்? எங்கள் விசுவாசத்தின்படியே ஆகும். அல்லேலூயா. இயேசு சொல்கிறாரு, உங்கள் விசுவாசத்தின்படியே ஆக கடவுள். இப்போ சீஷர்களுக்கு விசுவாசம் இருந்திருக்கு. எப்படி விசுவாசித்தாங்க? நாட்டில் நடந்த எல்லா அற்புதங்களையும் அவங்க பார்த்தாங்க. இயேசுடைய பிறப்பு அற்புதம். அல்லேலூயா. இயேசு வளர்ந்தது அற்புதம். இயேசுடைய ஒவ்வொரு நடைமுறைகளும் அற்புதமாகவே காணப்பட்டது. இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையேறின போது பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள், இவர் மேல் பிரியமாயிருக்கிறேன்னு சொல்லி கேட்குது. இப்போ இதெல்லாம் கேள்விப்பட்ட பிறகுதான் இவர்களுக்குள்ள விசுவாசம் வருகிறது. அப்போ இயேசுவிடத்தில் வரும்போது அவர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு விசுவாசத்தோடு வந்ததுனால தான் அவர்களுக்கு சுகம் கிடைத்தது. ஆமென். இயேசு தெளிவாக கேட்குறாரு பாருங்க, இதை என்னால் செய்ய முடியும் என்று நீங்கள் இப்போ உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வச்சு பாருங்கள். அதில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வச்சுக்கணும். சரியா? இவங்க கண்ணு தெரியாதவங்க, யாராலையும் உதவி செய்ய முடியாத மனுஷர்கள், குருடர்கள். அந்த காலத்தில் இந்த அளவுக்கு டெக்னாலஜி கிடையாது. ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. மயக்க மருந்து இதுவரைக்கும் கண்டே பிடிக்கலை. அந்த காலத்தில் தான் இயேசுக்கிட்ட வந்து இயேசுவே சுகம் தாரும்னு கேட்குறான். இயேசுவை தவிர உலகத்தில் யாராலையும் அவர்களுக்கு என்ன பண்ண முடியாது. உலகத்தில் ஒரு மூலையிலிருந்து கடைசி மூலை வரைக்கும் போனாலும் அவங்களுக்கு என்ன கிடைக்காது? பார்வை கிடைக்க வாய்ப்பே இல்லை. சரிதானே? கரெக்டா? எத்தனை பேருக்கு அந்த உணர்வு இருக்கிறது? உலகத்தில் ஒரு முனையிலிருந்து அடுத்த முனைக்கு தேடி தேடி டாக்டரை தேடி போனாலும் யார்கிட்டையுமே என்ன இல்லை? சுகம் கொடுக்குற வல்லமை இல்லை. கண்ணு தெரியாதவங்க, பார்வை இல்லாதவங்க இந்த காலத்தில் என்னென்னமோ பண்ணுறாங்க. சோத்துரு கண்ணில் இருக்கிற நரம்பை கூட ஆப்ரேஷன் பண்ண லேசர் மூலமாக என்ன செய்கிறாங்க? சரிப்படுத்துகிறாங்க. நான் படித்தேன் பாருங்கள், ஒரு இதில் கிட்டத்தட்ட 100 வருஷமாக ஒரு பாடியை சாகாமல் வச்சுக்கிறாங்களாம். எப்படி?
100 வருஷமாக என்ன பண்ணாங்கன்னு தெரில. அதை வந்து ஒரு மெஷினுக்குள்ளே மாட்டி வச்சுருக்கிறாங்க. எதிர்காலத்தில் இதுக்கு ஒரு மருந்து கிடைக்கும் அப்படிங்கிறத நம்பி எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி பதப்படுத்தப்பட்ட உடம்ப மறுபடியும் ரெடி பண்ணி என்னென்னமோ ஆராய்ச்சியாளர்கள் அந்த மருத்துவர்கள் சாதிக்கிறாங்க. அல்லேலூயா, சோதரம். சில கொலை வழக்குகளெல்லாம் ஒரு 10-50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கொலை வழக்குகளெல்லாம் இப்போது அதனுடைய அந்த ஃபைலை திறந்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்து அதற்கு தீர்வு இந்த காலத்தில் உள்ள அந்த ஏஐ டெக்னாலஜி கண்டுபிடிக்குது. கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சு கொடுக்குது, இந்த ஆள் தான் குற்றவாளி. படிச்சிருக்கீங்களா இல்லையா? பல வருஷமாக காணாமல் போன சின்ன பசங்க, வீட்டிலேருந்து காணாமல் போன பசங்களை கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சு கொடுக்குது. இந்த காலத்து டெக்னாலஜி. அந்த காலத்தில் கண்டுபிடிக்க முடியலை. இந்த காலத்தில் என்ன செய்யுது? உங்கள் கைரேகை உலகம் ஃபுல்லாக இருக்கிற எல்லா கம்ப்யூட்டர்லையும் இருக்கும். தெரியுமா உங்களுக்கு? அமெரிக்காவில் நீங்கள் போனால் கூட நீங்கள் ஏதாவது ஒரு வழக்கில் சிக்கியிருந்தீங்கன்னா அமெரிக்காவில் போனால் கூட உங்கள் டீட்டெயில் அங்கே காட்டும். அப்படி தானே? ஏர்போர்ட்டில் போன உடனே செக் பண்ணிடுவாங்க இவங்களுக்கு என்னெல்லாம் கேஸ் இருக்குது, என்னெல்லாம் பிரச்சனை பண்ணிவிட்டு இப்போ ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு ஏர்போர்ட்டில் இருக்கிற கம்ப்யூட்டர் காட்டி கொடுக்குது. அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. அல்லேலூயா. தப்பிச்சு போனால் கூட அங்கேருந்து திருப்பி வரும்போது கரெக்டாக காட்டி கொடுத்துரும். இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல சிக்கும்போது காட்டி கொடுத்துரும். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். விஞ்ஞானம் வளர்ச்சி அடைந்த நாட்கள். அல்லேலூயா. நான் எதுக்கு சொன்னேன்னா, கவனிக்கிறீங்களா? இந்த 2 குருடர்களுக்கும் சுகம் கிடைக்க வாய்ப்பே இல்லை, எங்கேயுமே கிடைக்க வாய்ப்பு இல்லை. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்கள். வாய்ப்பு, ஒரே ஒரு வாய்ப்பு இயேசு மட்டும்தான். ஒரே ஒரு வாய்ப்பு இயேசு மட்டும்தான். அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்க விசுவாசத்தோடு வந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. அதே இடத்துல உங்களை வச்சு பாருங்க. உங்களை காப்பாற்ற யாராலையுமே முடியாது. சரியா? அப்போ இயேசுவால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? காப்பாற்ற முடியும். அப்போ உங்களுக்குள்ள எந்த அளவுக்கு விசுவாசம் இருக்கணும்? ஆமேன்னு சொல்லுங்க. எந்த மனுஷனும் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க, கவலையப்படாதீங்க. அல்லேலூயா. எந்த மனுஷனையும் நம்பாதீங்க. மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே, பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். அல்லேலூயா. இப்போ மனுஷனை நம்பக்கூடாது, கர்த்தரை தான் நம்பணும், கர்த்தரை தான் விசுவாசிக்கணும். அப்போ வசனம் சொல்லுது, விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். மத்தேயுல சொல்லப்பட்டு 9வது அதிகாரத்தில். அதற்கு அவர்கள் விசுவாசிக்கிறோம் என்றார்கள். அப்போ சொல்றாரு, உங்கள் விசுவாசத்தின்படியே ஆக கடவுள். அல்லேலூயா. 2வது விசுவாசத்தை கற்றுக் கொடுக்குறார். இயேசு என்ன செய்கிறாரு? கற்றுக் கொடுக்குறார். இது சொன்னேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அத்திமரத்தின் ஓமை சொன்னா சொல்லலையா? அத்திமர ஓமை சொன்னா இல்லையா? வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 19 21வது வசனம். மத்தேயு 21 19 21 வரைக்கும். அப்பொழுது இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவுது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிட்டு சீஷர்கள் அதை கண்டு, இந்த அத்திமரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். நல்லா கவனிங்க. சொல்லியிருக்கேன் தானே, சொன்னா இல்லையா? அத்திமர ஓமை. எதுக்கு இந்த மரத்தை சபிச்சார்? நிறைய பேர் பிரசங்கம் பண்ணுவாங்க, கனி இல்லாததுனால என்ன பண்ணார்? நீங்கள் கேட்டிருக்கீங்களா அப்படி பிரசங்கத்தை? கனி இல்லைன்னா சாபம் வரும். பிரசங்கம் கேட்டிருக்கீங்களா? நான் கேட்டிருக்கேன், நிறையவே கேட்டிருக்கேன். கனியை தேடி வருவார் ஆண்டவர், கனியை தேடி வருவார். கனி இல்லைன்னா சபிச்சிருவார்.
ஒரு வகையில் கரெக்டு தான். ஆனால் இந்த இடத்துல இந்த உவமையை எதுக்காக இயேசு பயன்படுத்துகிறார்? அப்படி இது உண்மையாக நடந்த சம்பவம். இதை எதுக்காக பயன்படுத்தினார்? சீஷர்களுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கும்படியாக பயன்படுத்தினார். அல்லேலூயா. வசனமே சொல்லுது அது அத்திப்பழ காலம் இல்லை. என்ன இல்லை? இப்போது சக்க மரம் நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன், எப்போவுமா காய்ச்சிட்டு இருக்கும். அதுக்குன்னு ஒரு சீசன் இருக்குது. மாம்பழம் நிற்குது, மாமரம் நிற்கிது, அதுக்குன்னு ஒரு சீசன் இருக்குது. அப்போ தான் என்ன செய்யும்? காய்க்கும். அப்படி தானே? எப்போவுமா காய்ச்சிட்டு இருக்கும்? காய்க்காது. இப்படி நிறைய மரங்கள் இருக்குது. இந்த மரம் அத்தி மரம். இந்த அத்தி மரம் அதுக்குன்னு ஒரு சீசன் இருக்குது. அந்த சீசனில் தான் என்ன செய்ய முடியும்? காய்க்க முடியும். வசனம் சொல்லுது. நிறைய பேர் இதை தப்பான விதத்தில் பிரசங்கம் பண்ணுறாங்க. நல்லா கவனிங்க. சொல்லப்போனால் நானும் ஆரம்பத்தில் பண்ணியிருக்கேன். இங்கே பண்ணலை, முன்னாடி பண்ணியிருக்கேன். இப்போ தான் அதை வச்சு நம்ம தியானிக்கும் போது தான் அது தெரியுது. சரியா? இயேசு கனியை தேடி பார்த்தா, கனியை பார்த்து என்ன செய்தார்? கனி இல்லாததுனால அதை என்ன செய்தார்? சபித்தார். இனி உன்னிடத்தில், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, இனி உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவுது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிட்டு. சீஷர்கள் அதை கண்டு இந்த அத்திமரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிட்டு என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். அடுத்த பகுதி தான் முக்கியம், கவனிங்க. இயேசு சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, இயேசு சேர்ந்து வாசிங்க. அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ இப்போ புரியுதா நமக்கு? இப்போ எதுக்கு சொன்னார்னு புரியுதா? அவர் சொல்கிறாரு, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசமுள்ளவர்களாயிருந்தால். எப்படி? சந்தேகப்படாமல். இந்த வார்த்தையை சொல்லுங்க எல்லாரும். சந்தேகப்படாமல் விசுவாசமுள்ளவர்களாயிருந்தால். அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, இந்த அத்திமரத்துக்கு செய்ததை நீங்கள் செய்வதுமல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னால் அப்படி. அப்போ இந்த அத்திமரம் எதுக்காக காட்டி கொடுத்தார் இந்த சம்பவத்தை? இப்போ எதுக்காகன்னு புரியுதா நமக்கு? எதுக்கு? விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கும்படியா. விசுவாசத்தை என்ன செய்கிறார்? சொல்லுங்க. விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. சொல்கிறாரு, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கணும். அப்போ இந்த உவமையுடைய, இந்த சம்பவத்துடைய கருத்து என்ன? கருத்து என்ன? இந்த சம்பவத்தின் கருத்து, இந்த சம்பவத்தின் கருத்து என்ன? சொல்லுங்க, சொல்லுங்க சத்த. கரெக்டு தான், கரெக்டு தான். நீங்கள் சொன்னது கரெக்டு தான். சொல்லுங்கள். பின்னாடி சந்தேகப்படாமல் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். அதுக்காக தான் இதை கற்றுக் கொடுத்தார். அப்போது சீஷர்கள் பிரசங்கம் பண்ணியிருப்பாங்களா மாட்டாங்களா? இதை இயேசு பரமேறி போன பிறகு பிரசங்கம் பண்ணணுமா? பிரசங்கம் பண்ணாங்களா? என்ன பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க? இயேசுவின் காலத்தில் என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் என்ன செஞ்சுருப்பாங்க? சொல்லியிருப்பாங்களா மாட்டாங்களா? குருடர்களுக்கு பார்வை அளித்தார், நேரில் பார்த்தாங்க, சொல்கிறாங்க. சொல்லி கொடுத்து அவங்களுக்குள்ள அந்த விசுவாசத்தை, விசுவாசிகளுக்குள்ள விசுவாசத்தை வளர்த்தி எடுக்கும்படியாக சொல்லி கொடுத்த விஷயங்கள் தான் இதெல்லாம். அல்லேலூயா. அப்போது ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம கேட்குற வசனங்கள், நம்ம எதை குறித்து படிச்சுட்டு இருக்கிறோம்? விசுவாசத்தில் வளருவது எப்படி? விசுவாசத்தில் வளருவது எப்படி? விசுவாசத்தில் எப்படி வளர்றது அப்படிங்கிறத குறித்து தான் படிக்கிறோம். என்னதான் உழைச்சாலும் விசுவாசம் இல்லைன்னா வளர முடியாது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? தலகுத்தன நின்று உழைச்சாலும் எழுதிக்கோங்க, தலகுப்புற நின்று
ஓடாய் உழைத்தாலும் விசுவாசம் இல்லைன்னா வளர முடியாது. விசுவாசம் இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? வளர முடியாது. உலகத்தில் ஒருவேளை 1-2 ஆசீர்வாதங்களை வாங்கிடலாம். ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நமக்கு 100% விசுவாசம் தேவை. அல்லேலூயா. நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது, ஓமைகள் இருக்கிறது. சோத்திரம். இயேசுவிடத்தில் வந்த எல்லாருக்கும் கேள்வி கேட்குறார். நீ விசுவாசிக்கிறியா? நீ நம்புறியா? நான் சொல்கிறத நீ என்ன செய்கிறாயா? விசுவாசிக்கிறாயா? கேட்டாரா கேட்கலையா? சொல்லுங்க. கேட்டாரா? நீங்கள் அப்படியே அங்கேயும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் புரியாது. கேட்டாரா கேட்கலையா? கேட்டார். அல்லேலூயா. அப்போது ஆவிக்குரிய ஜீவியத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் நமக்குள்ளே என்ன இருக்கணும்? சந்தேகமில்லாத விசுவாசம். என்ன விசுவாசம்? கையை உயர்த்தி ஜபிங்க பார்க்கலாம். ஆண்டவரே, எனக்குள்ள சந்தேகமில்லாத ஒரு விசுவாசத்தை தாரும். கேளுங்க பார்ப்போம். ஒரு 2 நிமிஷம் வாயை திறந்து, ஏசப்பா, எனக்குள்ளே இருக்கிற விசுவாசம் சந்தேகமில்லாது விசுவாசிக்கிற விசுவாசமாய் மாறுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணை மூடி கையை உயர்த்தி கேளுங்க, மனப்பூர்வமாக கேளுங்க. ஆண்டவரே, சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிற விசுவாசம் எனக்கு தேவையப்பா. விசுவாசம் எனக்கு தேவை. விசுவாசம் எனக்கு தேவை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரா, 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 ஸ்தோத்திரா. சரி, கேட்டிங்களா? என்ன விசுவாசம் வேணும்? கிடைக்குமா? கிடைக்காதா? எப்படி? ஒருவேளை தருவாரா? தரமாட்டாரா? இதுக்கு பேர் தான் என்னது? தந்தாலும் தருவார். என்னது? தராமல் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இதுக்கு பேர் தான் என்னது? சந்தேகம். இதுக்கு பேர் தான் என்னது? சந்தேகம். சோத்திரம். சிலர் சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? ஆண்டவருக்கு சித்தம்னா தருவார் பாஸ்டர். எப்படி? ஆண்டவருக்கு சித்தம்னா தருவார். ஆண்டவர் சித்தமாக தான் இருக்கார். ஆண்டவர் சித்தமாக தான் இருக்கார். இப்போ 2 குருடர்களுக்கு சுகம் வேணும். இது ஆண்டவருக்கு சித்தம் இல்லையா? சொல்லுங்க. நம்ம வலியோடு, வேதனையோடு, கஷ்டத்தோடு, கவலையோடு இருக்கணுங்கிறது ஆண்டோடைய சித்தமா? பேச மாட்டேங்கிறீங்கள? இயேசுகிட்ட வந்து கேட்குறாங்க, உமக்கு சித்தமானால். ஆண்டவர் சொல்ல, எனக்கு சித்தம்தான். உனக்கு விசுவாசம் இருக்கா? எப்படி? ஆண்டவர்கிட்டயே கேள்வி. உமக்கு சித்தமானால், உமக்கு விருப்பமானால். நீங்கள் இன்னைக்கு இட்லி சாப்பிட்டீங்களா, தோசை சாப்பிட்டீங்களா? ஆண்டவருக்கு சித்தமானா நான் இட்லி சாப்பிடுவேன் பாஸ்டர். ஆண்டவருக்கு சித்தமானா நான் தோசை சாப்பிடுவேன். ஆண்டவர்கிட்ட கேட்டால் சாப்பிட்டீங்க? சொல்லுங்கள். சிலர் இதுக்கும் ஆண்டவர் சித்தத்தை பார்க்குறாங்க. ஆண்டவரே, இட்லி நல்லா வரலன்னா தோசை, அது ஆண்டவர் சித்தம். தோசை, நான் தோசை சாப்பிடணுங்கிறது ஆண்டவர் சித்தமாக இருந்துச்சு பாஸ்டர். இப்படி இழுத்து சொல்கிறது. நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டால் சாப்பிட்டீங்க? சாப்பிட்டு முடித்த பிறகு ஏப்பம் விடும்போது இயேசுவை நினச்சிங்களா? பாத்திரத்தை முன்னாடி வைக்கிறதோட சரி, திடீர்னு கண்ணை திறந்து பார்த்தா பாத்திரத்தில் ஒன்றும் காணோம். என்னன்னா வாய்க்குள்ளே போயிடுச்சு. ஒரு சோத்திரம் கூட சொல்லாமல் சாப்பிட்ற நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. உண்மையாக சொல்லுங்கள், நீங்கள் சாப்பிடும்போது சோத்திரம் பண்ணி சாப்பிடுவேன், என்ன சாப்பாடு தந்தாலும் சோத்திரம் பண்ணி சாப்பிடுவேன்னு சொல்கிறவங்க கையை தூக்கி வச்சுக்கோங்க பார்ப்போம். என்ன கிடைச்சாலும், தோசை கிடைச்சாலும் சோத்திரம், பூரி கிடைச்சாலும் சோத்திரம், கஞ்சி கிடைச்சாலும் சோத்திரம். சிலருக்கெல்லாம் பிரியாணி வச்சாதான் சோத்திரம் வரும். கொஞ்சம் குறைஞ்ச சாப்பாடெல்லாம் வந்துச்சுன்னா சோத்திரம் என்ன செய்யாது?
மீடியமாக ஜெபம் பண்ணி தந்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்கிறதில்ல. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அவ்வளோதான். அப்புறம் பாஸ்டர்கிட்ட சொல்கிறது, பாஸ்டர் வயிற்று வலியாக இருக்குது ஜெபம் பண்ணுங்க. கொஞ்சம் நேரமாக சொன்ன மாதிரி தலைவலியாக இருக்குது ஜெபம் பண்ணுங்க. வயிற்று வலி, தலைவலி, கண்ணு வலி, காது வலி, மூக்கு வலி. அல்லேலூயா. அப்போது நம்ம சுகமாக இருக்கணும், நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும். அது ஆண்டவருடைய சித்தம். அல்லேலூயா. 91 சங்கீதத்தில் கடைசி வசனம் சொல்ல, நீடித்த நாட்களால் அவனை திருப்தி ஆக்கி ரட்சிப்பவனை அவனுக்கு காண்பிப்பேன். 19 சங்கீதம் நினைக்கிறேன். அவர்கள் முதிர் வயதிலும் மிகும் அணிகளை தந்து புஷ்டியும் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள பலவீன ஒருவனும் இருந்ததில்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள பலவீன ஒருவனும் இருந்ததில்லை. இருந்தாங்களா? வசனம் சொல்லுது, வஸ்திரம் பழமையாக போகலை. வஸ்திரம் காலில் போட்டிருந்த செருப்பு என்ன ஆகலை? தேஞ்சு போகலை. அப்படி தானே? பலவீனர்கள் இருந்தார்களா இஸ்ரவேலர்கள்? இல்லை. 1000 வருஷ அரசாட்சியிலையும் பலவீனர்கள் இருக்க மாட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. ஆரம்பத்திலையும் பலவீனம் இல்லை, முடிவிலையும் பலவீனம் இல்லை, இடையில தான் பலவீனம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு மேக்சிமம் நம்ம நல்லா சுகபத்திரமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான், சுகமாக இருக்கணுங்கிறது தான் ஆண்டோடைய விருப்பம். அல்லேலூயா. மேக்சிமம் 99%, 99% நம்ம எப்படி இருக்கணும்? நல்லா சுகமாக இருக்கணும், நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும். அல்லேலூயா. நம்ம நோஞ்சானா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஆண்டோடைய விருப்பம். அவர்கள் முதிர் வயதிலும் புஷ்டியும் பசுமையுமாக இருப்பார்கள். வாசிங்க பார்ப்போம். எத்தனாவது வசனம் அது? 19 சங்கீதமா? முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாக இருப்பார்கள். சிலர் எப்படின்னா ஜெபம் பண்ணுவாங்க பாருங்க, ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே சில விஷயங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது கவனமாக ஜெபம் பண்ணணும். சில விஷயங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணணும்? தப்பாக ஜெபம் பண்ணோம்னா பதில் கிடைக்காது. பதில் என்ன செய்யாது? கிடைக்காது. நம்ம ஜெபம் ஆண்டவரை தொடுகிறதா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. நம்ம ஜெபம் யாரை தொடணும்? ஆண்டவரை தொடணும். அப்போது சில விஷயங்கள் சிலர் சொல்கிறது, ஜெபம் பண்ணுறதுக்கு மடித்து சொல்லுவாங்க, ஆண்டவருக்கு சித்தம்னா நடக்கும். எப்படி பார்த்துருக்கீங்களா? அப்படி நான் பார்த்துருக்கேன். ஜெபம் பண்ண மாட்டாங்க. இதுக்காக பாரம் எடுத்து ஜெபம் பண்ணுங்க, ஏதாவது ஒரு விஷயத்துக்காக பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்கன்னா ஜெபம் பண்ண மாட்டாங்க. கேட்டால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அது ஆண்டவருடைய சித்தம் இல்லை. என்ன இல்லை? ஆண்டவருக்கு சித்தம்னா கிடச்சிருக்குங்களா பாஸ்டர்? ஆண்டவர் சித்தம்னா பார்த்துருக்கீங்களா? அப்படி ஆட்களை நான் பார்த்துருக்கேன். அல்லேலூயா. ஜெபம் பண்ணி விடுதலையை பெற மாட்டாங்க, ஜெபம் பண்ணி வெற்றியை பெற மாட்டான், ஜெபம் பண்ணி தடைகளெல்லாம் உடைக்க மாட்டான். இப்போ தானியேல் ஜெபம் பண்ணார் தானே, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணார். எதுக்காக? வெளிப்பாடு கிடைக்கிறதுக்காக ஜெபம் பண்ணுறார். வசனம் சொல்லுது, சாத்தான் தடை பண்ணானா. சாத்தான் என்ன செய்தான்? இப்போ தானியேல்னா என்ன சொல்லியிருக்கணும்? நம்மளாக இருந்தால், நம்ம பேர் தானியேலாக இருந்தால் நம்ம என்ன சொல்லியிருப்போம்? ஒரு வேளை ஆண்டவருக்கு சித்தம் இல்லை போல இருக்குது, இவ்வளோ நாள் ஜெபம் பண்ணி எந்த ரிப்ளையும் என்ன செய்யலை. படிச்சிங்களா? அது படிச்சிருக்கீங்களா? தானியேல்ல ஆசிங்க பார்ப்போம். 21 நாள் அளவும் பெர்சியா தேசத்தின் அதிபதி தடை பண்ணினான். வாசிங்க, தானியேல் புஸ்தகத்தில் இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்தீங்களா யாராவது? யாரும் எடுக்கலையா? தானியேல் 10வது அதிகாரம் 20 வாசிங்க, 19 வாசிங்க.
சாரி, தானியேல் 10:12 வாசிங்க. தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் கேட்கப்பட்டது. அடுத்து 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். தரித்திருந்தேன். நல்லா கவனிங்க, யார் எதிர்த்து நின்றது? பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் வரைக்கும் எதிர்த்து நின்னானா. நல்லா கவனிங்க, ஜபம்ங்கிறது, ஜபத்தை குறித்து நம்ம ரொம்ப அறிய வேண்டிய விஷயம். வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. மனதை செலுத்தின நாள் முதல் துவைக்கு உன் வார்த்தைகள், சொல்லுங்க, வார்த்தைகள் எங்க இருக்கு? 12ஆம் வசனம். மனதை செலுத்தின நாள். தானியேல் எங்க பார்க்குறீங்கன்னு தெரியல. தானியேல் 10வது அதிகாரம் 12வது வசனம். கேட்கப்பட்டது. எப்படி? ஆனால் 21 நாள் வரைக்கும் தடை. 21 நாள் வரைக்கும் என்ன செய்யுது? தடை வருது. நல்லா கவனிங்க. அப்போ இதெல்லாம் நம்ம புரியாத பட்சத்தில், இதை அறிந்து கொள்ளவில்லை என்றால் நமக்கு பெரிய பாதிப்பு வரும். என்ன வரும்? நம்ம என்ன சொல்லுவோம்? நான் ஜெபம் பண்ண பாஸ்டர், எனக்கு என்ன செய்யலை, நடக்கலை. ஜெபம் பண்ண. இப்போ இந்த விஷயத்தை சொல்லாமல், பைபிள் சொல்லாமல் விட்டுருந்துச்சுன்னா, தானியேல் ஒருவேளை நம்மளை மாதிரி இருந்திருந்தாருன்னா அவர் ஜெபத்தை என்ன செஞ்சுருக்க மாட்டார்? கண்டினியூ பண்ணியிருக்க மாட்டார். அல்லேலூயா. அப்போது ஆவிக்குரிய மண்டலத்தில் பல விஷயங்கள் நடக்கிறது. ஆவிக்குரிய மண்டலத்தில் அதில் தான் நான் முதல்ல நம்ம ஆரம்பத்தில் ஒரு ஓமையை பார்த்து, ஓமையில் நடந்த சம்பவம். 100க்கு அதிபதி வந்து சொல்கிறான். என்ன சொல்கிறான்? 100க்கு அதிபதி என்ன சொன்னான்? இயேசுவிடத்தில் வந்து கரெக்ட் என்ன சொன்னான்? முக்கியம். நீ ஒரு வார்த்தை இங்கிருந்து சொன்னாலே அங்கே என்ன நடக்கும்? நடந்து முடிஞ்சிடும். இங்கேருந்து ஒரு வார்த்தை சொன்னால் அங்கே என்ன செஞ்சிடும்? அப்போ ஆவிக்குரிய மண்டலத்தில் நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது. அல்லேலூயா. இங்கேருந்து ஜெபம் பண்ணால் அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கும் சுகாகும். ஆமேன்னு சொல்லுங்கள். நம்முடைய நெட்வொர்க் ரொம்ப பெருசு. நம்ம நெட்வொர்க்கு ரொம்ப பெருசுன்னா சேட்டலைட்டுக்கு கூட ஒரு குறிப்பிட்ட இடத்த தான் ஆளுகை செய்ய முடியும். நம்முடைய ஆண்டவர் முழு உலகத்தையும் கையில் வச்சிருக்கிறவர். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போது நல்லா கவனிங்க, விசுவாசம் ரொம்ப கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சொல்கிறதெல்லாம் புரியுதா? பாடம் புரியுதா? புரியலையா? டீச்சராக இருந்து என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு புரியலைன்னா நான் பாடம் நடத்தி பிரயோஜனமே இல்லை. யாருக்கெல்லாம் நான் சொல்கிறது புரியுது? கொஞ்சமாவது புரியுதா? இது 10வது எபிசோடு, அப்படி தானே? 10வது பாகம். கொஞ்சமாவது விசுவாசம் வந்துச்சா? கொஞ்சோண்டாவது விசுவாசம் வந்துச்சு. விசுவாசிக்கிறவன் பதறான். அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட் வந்து நீங்கள் சாகிற வரைக்கும் இது ஒர்க் பண்ணும். சாகிற வரைக்கும் இந்த பிரசங்கம் உங்களுக்கு தொனித்துட்டே இருக்கணும். எக்கோ அடிச்சுட்டே இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். கடைசி மூச்சு வரைக்கும் பிரசங்கம் உங்கள் காதில் கேட்கணும். ஏன்னா நீங்கள் விசுவாசி. யார் நீங்கள்? யார்? விசுவாசி. விசுவாசிங்கிறதுக்கு சாராம்சமே என்ன இருக்கணும்? நமக்குள்ள விசுவாசம் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள். அல்லேலூயா.
வெள்ளையம்மாளுங்கிற பேரை வச்சு கருப்பாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க? ஒரு மாதிரி தானே சொல்லுவாங்க. என்ன அது பேர் வெள்ளையன், பேர் ஆரோக்கியம், ஆனால் என்ன இல்லை? பேர் அன்புமணி, ஆனால் என்ன இல்லை? அன்பு இல்லை. இப்படி நிறைய பேர் இருக்குது, அப்படி தானே? அப்போது பேருக்கு ஏற்ற மாதிரியாவது கொஞ்சம் விசுவாசிங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி விசுவாசம் நமக்குள்ளே என்ன செஞ்சுருக்கணும்? பரிபூரண விசுவாசம். என்ன விசுவாசம்? பரிபூரண விசுவாசம். பைபிளில் நிறைய ஓமை இருக்குது பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6:30 அற்ப விசுவாசிகளேன்னு சொல்கிறார். எழுதுங்க. மத்தேயு 8:10 விசுவாசத்தை காணலைன்னு சொல்கிறார். மத்தேயு 8:13 நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவுள். இப்படி பல விஷயங்கள் சொல்கிறார். மார்க் 2:5 விசுவாசத்தை கண்டு அப்படின்னு சொல்கிறார். மார்க் 4:40 உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று. மார்க் 5:34 உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. மார்க் 6:6 அவர்கள் விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டாராம். விசுவாசத்தை குறித்து என்ன பண்ணார்? ஆச்சரியப்பட்டார். லூக்கா 18:42 அவர் சொல்றார் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொல்றார். எத்தனை வசனம் பார்த்தீங்களா? லூக்கா 22:32 நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். எத்தனை வசனம் வேணும் உங்களுக்கு? எல்லா வசனமும் சொல்லிகிட்டே இருக்கலாம். யோவான் 2:2 வசனத்தை விசுவாசித்தார்கள். யோவான் 3:12 நீங்கள் விசுவாசிக்கவில்லை. யோவான் 3:15 தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு. அல்லேலூயா. யோவான் 3:18 3:36 4:39 4:41 4:48 4:53 24 எல்லாம் விசுவாசத்தை குறித்து. அல்லேலூயா. சோதரம் எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்க. யோவான் 6:36 சொல்லுது, வாசிங்க பார்ப்போம். யோவான் 6:36 நீங்கள் என்னை கண்டிருந்தோம். நல்லா வாசிங்க. யோவான் 6:36 நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். நல்லா கவனிங்க. நீங்கள் என்னை கண்டிருந்தோம். யார் அவரை கண்டிருந்தோம்? இயேசு ஜனங்களை பார்த்து சொல்கிறார் நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவாப்பம்னு சொன்ன பிறகு யார் நம்பலை? யார் என்ன செய்யலை? நம்பலை. அதுக்கு அடுத்து தான் சொல்கிறார் நீங்கள் என்னை கண்டிருந்தோம் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ பாருங்கள், அப்பையும் இருந்த மக்களுக்குள்ள விசுவாசம் குறைவாக இருந்திருக்கு. இப்பையும் சபைகளுக்குள்ள என்ன இல்லை? மக்களுக்குள்ள ஆமாம் விசுவாசமே இல்லை. என்ன இல்லை? விசுவாசமே இல்லை. தெய்வீக சுகத்தை குறித்து விசுவாசம் இல்லை. தெய்வீக சுகத்தை குறித்து என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. ஆவிக்குரிய வளர்ச்சி, பூமிக்குரிய வளர்ச்சி, பூமிக்குரிய நன்மைகள், இவைகளின் ஆசீர்வாதத்தை குறித்து விசுவாசம் இல்லை. அல்லேலூயா. ஆண்டுடைய பிள்ளைகள் விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாறணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போது விசுவாசத்தின் முக்கியத்துவம் சொல்லுங்க. விசுவாசத்தின் முக்கியத்துவம் தலைப்பை சொன்னால் தான் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு பிரசங்கம் பண்ண மாதிரி தெரியும். பாசமாக சொன்னாங்க என்றைக்கு தான் 4வது வசனம் போகிறீங்களோ தெரில. 4வது வசனம் போகிறதுக்குள்ளே எவ்வளோ விஷயம் இருக்குது தெரியுமா? நம்பப்படுகிறே உறுதியில் தான் நிற்கிறோம். அது எத்தனாவது வசனம்? 8வது வசனம். 1வது வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவையின் உறுதி. நம்பப்படுகிறது அதில் நம்பிக்கையை தான் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். நம்பிக்கை விசுவாசமாக மாறும். அதை பற்றி தான் படிச்சுட்ருக்கோம். 1வது வசனத்திலேயே நிற்கிது. புரியுதா உங்களுக்கு? 1வது வசனத்திலே நிற்கிறோம். ஸ்பீடாக போகலாம், நான் புரியணுமே நமக்கு. உங்களுக்கு புரியாமல் நான் எதுக்கு பாடம் நடத்தி நான் என்ன இப்போ பரீட்சையாக போட போகிறேன்? எங்கள் சில ஸ்கூலில் பாடம் நடத்துவாங்க.
டீச்சர் வந்த உடனே ஆரம்பிப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸே பார்க்க மாட்டாங்க, மொத்தமாக படித்து முடிச்சுட்டு போயிடுவாங்க. நீ படித்தா படி, படிக்காமல் வானா படிக்காமல் போ. அதுலேயும் நல்லா படிக்கிற பிள்ளைங்க, டீச்சர் சொல்கிறத கேட்டு கரெக்டாக கேட்டு ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கிற பிள்ளைங்களும் இருக்கிறாங்க. நம்ம எப்படி அவங்களுக்கு நிறுத்தி நிதானமாக சொல்லி தரதுக்கு காரணம் இதுதான். சரியா? சொன்னால் சொல்லிகிட்டே போகலாம். டக்கு 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 ஒரு மாதத்தில் எல்லா வசனத்தையும் சொல்லி கொடுக்கறதுக்கு முடியும். ஆனால் என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? படிக்கணுமா வேண்டாமா? விசுவாசத்தை குறித்து படிக்கணும். அல்லேலூயா. பாருங்கள், நிறைய பேருக்கு ஒரு ஆசை இல்லை. சர்ச்சில் பாருங்கள் எவ்வளோ கூட்டம், என்ன கூட்டம். விசுவாசத்தை குறித்து கற்றுக்கொடுக்கிறதுக்கு என்ன ஆசை பார்த்தீங்களா? வீட்டில் இருந்தாலும் என்ன இல்லை, இடக்கூட்டம் தானே, ஒன்றும் இல்லை. ஞாயிற்றுக்கிழமைக்கு கரெக்டாக வந்துடணும். பரலோகத்தை பொத்துட்டு விழும். அன்னைக்கு சொன்ன மாதிரி சாக்கை இப்படி திறந்து வச்சுருக்கணும், கிடச்ச உடனே அடைச்சிடும். இல்லை ஏசப்பாவே கொண்டு போயிடுவார் அந்த ஆசீர்வாதத்தை. அதனால் சாக்கோட கயரோடு வச்சுருக்கணும். ஆண்டவர் அப்படியே கொட்டுவார், படப்படப்படா கொட்டுவார். சண்டே ஆராதனையில் சாக்கோடு வரணும். என்ன அப்படி தானே? என்ன பிரதர்? நம்பிக்கை சொல்லுங்க, நம்பிக்கை. இப்போ யோசிக்க தோணுதா, நான் விசுவாசிங்கிறதுக்கே தகுதி இல்லை. என்ன இல்லை? விசுவாசிக்கிற பேரை சொல்கிறதுக்கே என்ன இல்லை? யாருக்கெல்லாம் தோணுது அப்படி? 10 செய்தியை கேட்ட பிறகு நான் எல்லாம் ஒரு விசுவாசின்னு சொல்கிறதுக்கே எனக்கு என்ன இல்லை? தகுதி கிடையாது. ஏன்னா நம்ம விசுவாசியே கிடையாது. நம்ம எப்படி நம்ம நம்பிக்கைவாதிகளாக இருக்கிறோம். தந்தால் தரட்டும், தராவிட்டாலும் சோத்திரம். தந்தால் சோத்திரம், தராவிட்டாலும் சோத்திரம். இந்த ஜெபம் பண்ணாத கேஸுங்க தான் இப்படி சொல்லும். ஒழுங்காக வேதத்தை வாசிக்காமல் வேத அறிவு இல்லாதவங்க, ஆண்டவர் தந்தால் தருவார், தராவிட்டால் தரமாட்டார். அது ஆண்டுடைய சித்தம் பிரதர், அது ஆண்டுடைய. இப்போ இந்த 2 குருடர்களும் வீட்டிலே இருந்துட்டு 2 பேரும் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா சுகம் கிடச்சிருக்குமா? ஆண்டவர் வருவார், வந்து நம்ம வீட்டில் வந்து என்ன செய்வார்? நமக்கு சுகத்தை தருவார். தந்தா தரட்டும், தராட்டி நம்ம சாகிற வரைக்கும் எப்படி இருப்போம்? குருடர்களாகவே சாவோம் அப்படின்னு நினச்சிருந்தா இவங்களுக்கு சுகம் கிடச்சிருக்குமா? பேசுங்க. அவர் வீட்டுக்கும் வரமாட்டார், இவங்களுக்கு சுகமும். கரெக்டாக? அந்த திமிர்வாதக்காரனை மேலே கூரையிலேருந்து பிரித்து இறக்குறாங்க. 4 பேரும் இயேசு அவனுக்கு சுகம் கொடுக்கணும்னு நினச்சிருந்தா, அவருக்கு சித்தம்னு அவன் வீட்டில் போய் அவன் திமிர்வாதக்காரனை கையை பிடிச்சி தூக்கி விடட்டும்னு 4 பேரும் யோசிச்சிருந்தா இந்த திமிர்வாதக்காரனுக்கு சுகம் கிடச்சிருக்குமா? என்ன பேச மாட்டேங்கிறிய? கிடச்சிருக்குமா? அப்போ நம்ம மட்டும் ஏன் இப்படி இருக்கிறோம்? ஆண்டவர் தந்தா தரட்டும், தராட்டி போட்டும். எப்படி? எல்லா விஷயத்துக்கும் அப்ளை பண்ண முடியாது. ஆனால் முக்கியமான நிறைய விஷயங்களுக்கு நம்ம கோட்டை விட்டுடுறோம். என்ன செஞ்சிடறோம்? ஆமாம், ஆண்டவர் சித்தம்னா தரட்டும் பாஸ்டர், சித்தம்னா தரட்டும். அதுக்கு எதிராக நிற்கிற தடைகளெல்லாம் உடச்சி ஜோம் பண்ணி பிசாசெல்லாம் அடித்து துரத்தி என்ன செய்யணும்? ஜோம் பண்ணி வெற்றியை வாங்கணும். தானியேல் அப்படி தானே வாங்கினார். 21 நாள் அளவும் ஜோம் பண்ணிகிட்டே இருக்கிறார். பதில் கிடைச்ச மாதிரி தெரில, ஆனால் ஜபம் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. அப்புறம் தான் தெரியுது, 22வது நாள் தான் தெரியுது 21 நாள் அளவும் என்ன செய்தான்? எதிர்த்து நின்ன விஷயமே தானியேலுக்கு அப்போ தான் தெரியுது. அதான் விசுவாச வீரன், அதான் விசுவாச. நம்மளுக்கு ஒரு சின்ன காய்ச்சல்னாலே அன்னைக்கு வீட்டில் குடும்ப ஜபமும் கிடையாது, பைபிள் படிப்பும் கிடையாது. ஆனால் காய்ச்சல். அப்புறம் நீங்களே சொல்லுங்கள். ஆமாம், என்னத்தை சொல்ல? அல்லேலூயா. பிசாசு கொஞ்ச காலம் உண்டென்று அறிந்து கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கும்படியாக யுத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறான்.
உங்களுக்கு விரோதமாக, உங்கள் நன்மைகளுக்கு விரோதமாக, உங்கள் ஆசீர்வாதங்களுக்கு விரோதமாக, உங்கள் சொந்த பந்தங்களுக்கு விரோதமாக போராடிக்கிட்டே இருப்பான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்குது. இயேசுவிடத்திலே வந்து சொல்கிறான், காலம் வருகிறதற்கு முன்பதாக நீர் எதற்காக எங்களிடத்தில் வந்தீர்? கேட்டானா கேட்கலையா? எப்போ கேட்டான்? லேகியோன் அந்த மனுஷன் சொல்கிறான், காலம் வருகிறதற்கு முன்பு எங்களை அழிக்கவா வந்தீர் அப்படின்னு கேட்குறான். சாத்தான் கேட்குறான். கேட்டானா கேட்கலையா? அவனுக்கு தெரியுது காலத்தின் அருமை. ஆனால் விசுவாச தேவ பிள்ளைகளுக்கு தெரியலை காலத்தின் அருமை. அல்லேலூயா. விசுவாசத்தில் வளரணுங்கிற எண்ணம் கிடையாது. மேலே வரணும், ஆபிரகாமை போல் விசுவாசத்தில் வல்லவனாக மாறணும், அந்த எண்ணம் கிடையாது. அந்த எண்ணம் வராத வரைக்கும் நம்ம ஆண்டவரிடத்துலேருந்து நல்ல பேர் வாங்கவே முடியாது. என்ன வாங்க முடியாது? கரிச குளத்தில் ஒரு விசுவாசி இருந்ததாகவே அவர் கணக்கில் எடுக்க மாட்டார். நானும் கரிச குளம் விசுவாசி தான் ஆண்டவரேன்னா, அப்படியா எனக்கு தெரியாதரா வந்து நீ விசுவாசியான்னு கேட்குற அளவில் நம்ம இருக்கக்கூடாது. உங்களை பார்த்து பிசாசு நடுங்கணும், பாதாளம் நடுங்கணும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இவங்க ஜெபம் பண்ணால் பாதாளம் நடுங்கணும். ஆமென். நீங்கள் ஜெபம் பண்ணால் பாதாளம் நடுங்கணும். அப்போ தான் நம்ம விசுவாசம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. பரலோகம் எந்திரிக்கணும். பரலோகம், நீங்கள் ஜெபம் பண்ணால் பரலோகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் எந்திரிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. அப்படி தானே? நான் சொல்கிறது கரெக்டாக? இப்போ எலியா ஜெபம் பண்ணார், பரலோகம் எந்திரிச்சா இல்லையா? வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இப்போ எலியாவோட விசுவாசம் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். டாப் மோஸ்ட் விசுவாஸ் எலியா. நம்ம போல பாடுள்ள மனுஷன்தான். நம்ம போல எதுக்கு எழுதி வச்சிருந்து தெரியுமா? அவங்க வானத்திலேருந்து பொத்து விழுந்தவங்க கிடையாது. வானத்திலேருந்து பொத்து விழுந்தவங்க நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணோம். நம்ம மழை பெய்யறதுக்கே கருத்தாக ஜெபம் பண்ணுறதில்ல, மழை பெய்யக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணோம். ஆமேன்னு சொல்லுங்க. வானத்திலேருந்து அக்கினி இறக்கணும்னு ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணுறாரா இல்லையா? அவள் விசுவாசம் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். எவ்வளோ டாப் விசுவாசம். நான் யோசிச்சு பார்த்தேன், நம்ம எல்லாம் அந்த இடத்துல வச்சா ஒன்றுமே கிடையாது. நம்ம யோசிப்போமா? அப்படி ஆண்டவர்கிட்ட கேட்டுட்ருக்குற, ஆண்டவரை எனக்கு அந்த எலியாவை மாதிரி ஒரு விசுவாசத்தை தாங்க ஆண்டவரே. நீங்களும் கேளுங்க, கையை உயர்த்தி. ஆண்டவரே, கையை உயர்த்தி கேளுங்க. வேணும்னா கேட்டால் போதும், எனக்கு என்ன. ஆண்டவரே, எலியாவை போல ஒரு விசுவாசம் எனக்குள்ள வேறு. 2-3 முறை கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்டிங்களா இல்லையா? எலியாவை போல விசுவாசம். யோசிச்சு பாருங்க, அதை அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்து பாருங்க. எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் பாருங்க. பரலோகத்திலிருந்து வானத்திலிருந்து அக்கினி இறக்குறார். அதுவும் ஃபுல்லாக தண்ணி நிறைஞ்சிருக்கிற விறக எரிய வைக்கணும்னா எப்படிப்பட்ட விசுவாசம். நம்ம என்ன நினைப்போம்? ஏயா தண்ணியை ஊற்றுற, கொஞ்சம் தள்ளி ஊற்று, விறகுல பட்டுற போது. நம்ம அப்படி தானே சொல்லுவா? எலியா டபுள் ட்ரிபிள் மடங்கு விசுவாசம். டாப்பில் இருக்க ஃபெய்த்தில் டாப். ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம போல பாடுள்ள மனுஷன்தான். நம்ம போல பாடுள்ள மனுஷன்தான். எலியா சப்ஜெக்டெல்லாம் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நீங்கள் வீட்டில் போய் வாசிக்கணும். எலியாவை மட்டும் சப்ஜெக்டாக எடுத்து படித்து பாருங்கள். பைபிளில் எங்கெல்லாம் எலியா இருக்கிறார் எடுத்து படித்து பாருங்கள். கேரக்டர் ஸ்டடின்னு அதான். யாராவது படிக்கிறீங்களா? கேரக்டர் ஸ்டடி படிக்கணும். என்ன ஸ்டடி? கேரக்டர் ஸ்டடி. எங்கள் காலேஜில் சொல்லி தந்துருக்குறாங்க கேரக்டர் ஸ்டடி. எலியாவை குறித்து பைபிளில் ஆதி ஆமத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எங்கெல்லாம் எலியா வர்றாரு, அவர் எப்படிப்பட்ட அவருக்கு விசுவாசம் என்ன, அவர் எப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் இருந்துச்சு, எல்லாம் படிக்கணும். படிக்கிறதோடு மட்டும் இல்லை, நம்மளும் படிக்கிற ஆளை மாதிரி மாறணும். ஆமேன்னு சொல்லுங்கள். எப்படி மாறணும்? நம்ம யாரை பற்றி படிக்கிறோமோ அவங்களா நம்ம மாறணும்.
இயேசுவை பற்றி படித்தோம்னா எப்படி மாறணும்? இயேசுவை பற்றி படித்தோம்னா இயேசுவை போல மாறணும். எதுக்காக படிக்கிறோம்? அவங்கள மாதிரி மாறணுங்கிறதுக்காக தான் படிக்கணும். ஆனால் நம்ம படிக்கிறது பைபிளை படித்து முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகலாம் படிக்கிறோம். இப்போ அப்படி தானே படிக்கிறோம். நான் எப்படியாவது பைபிளை என்ன செஞ்சிடணும்? படித்து முடிச்சிடணும். அதானே நம்ம எண்ணம், நம்ம சிந்தனை எல்லாம் அப்படி தானே போகுது. அது ஒரு நாளும் விளங்காது, ஒரு நாளும் என்ன செய்யாது, வளராது. எப்படி படிக்கணும்னா இவங்கள மாதிரி மாறணும். ஆண்டவருக்காக இவ்வளோ இப்படிப்பட்ட கிரியைகளை நான் செய்யணும். உலகமே எதிர்த்து நிற்குது எலியாவுக்கு முன்னாடி. இஸ்ரவேல் ஜனங்களும் ஆப்போசிட்டு, அந்த தேசத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாருமே ஆப்போசிட்டு, ராஜாவும் ஆப்போசிட்டு, தீர்க்கதரிசிகள் 850 பேரும் ஆப்போசிட்டு. ஒரே ஒரு ஆளை மட்டும் நிற்கிறாரு. யோசிச்சு பாருங்க, கண்ணு யோசிக்க முடியுது அவங்களால? பெரிய ஒரு விஷயந்தான் விசுவாசம். ஆண்டவர் மேலே விசுவாசம். ஆண்டவர் என்ன கைவிட மாட்டார். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் என்ன வெட்கப்படுத்த மாட்டார். எப்படிப்பட்ட விசுவாசம் பார்த்தீங்களா? ஆண்டவர் என்ன பண்ண விட மாட்டார், வெட்கப்படுத்த விட மாட்டார். இத்தனை ஜனங்கள் முன்பதாக என்ன பண்ண விட மாட்டார். யாருக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கு? நமக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கா? அல்லேலூயா. விசுவாசி விசுவாசின்னு சொல்லிட்டு தெரியக்கூடாது. நானும் விசுவாசி, நானும் விசுவாசி, நானும் விசுவாசி, நானும் விசுவாசி. அல்லேலூயா. இருக்கணும், சரக்கு உள்ள இருக்கணும். என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? விசுவாசம். அதுக்கு தான் நம்ம படிச்சுட்ருக்குறோம் பைபிள் ஸ்டடியில் விசுவாசத்தை குறித்து. தண்ணினால் நிறைஞ்ச விறக கூட ஆண்டவரால் எரிக்க முடியும். ஆமேன்னு சொல்லுங்க. கையை தட்டி. நம்ம ஒன்று என்ன பண்ணணும்? தண்ணியில் விறகு எரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணணும்? அங்கன போட்டுட்டு ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி சாப்பிடணும். ஆனால் எலியாச்சு அப்படி இல்லை. தண்ணியை நிரப்பி ஃபில் பண்ணி விறகு தண்ணிக்குள்ளே கிடக்கு. விறகு எங்கே கிடக்கு? புரியுதா நான் சொல்கிறது? யாருக்கெல்லாம் புரியுது? விறகு தண்ணிக்குள்ளே கிடக்கு. இன்னும் கொஞ்சம் ஊற்றுன்னு வேற சொல்கிறாரு. 8 குடம் 12 குடம் தானே மொத்தம். 12 குடம் தண்ணி நிறைஞ்சு நிற்கிது, சுற்றி நிற்கிது. அதான் விசுவாசத்தின் அளவு. ஆமேன்னு சொல்லுங்க. ஏன்னா யாரும் தப்பாக நினைக்கக்கூடாதுல்ல. செய்கிற விஷயத்தை திருந்த செய்யணும். எப்படி செய்யணும்? எலியாவோட எண்ணம் எப்படி? யாருக்குமே டவுட் வரக்கூடாது. நான் தான் பற்ற வச்சேன் அப்படிங்கிற டவுட் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அதனால தான் தண்ணியால் நிரப்ப வச்சார். விசுவாசி சாதகமில்லாத விஷயங்களை தேர்ந்தெடுப்பார். ஆமேன்னு சொல்லுங்க. நான் ஒரு செய்தி எடுத்தேன் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி, என்னோட சேனலில் கிடக்கு. சாதகமில்லாததை தேர்ந்தெடுங்கள். என்னது? சாதகம் இல்லாததை தேர்ந்தெடுங்கள். அதான் தலைப்பு. இன்னைக்கு ஒரு நாள் நான் பண்ணுறேன். என்ன பிரசங்கம் உங்களுக்கும் பண்ணணும்ல. சாதகம் இல்லாததை தேர்ந்தெடுங்கள். அப்போ எலியா என்ன தேர்ந்தெடுத்தார் சொல்லுங்க? எதுவுமே சாதகம் இல்லை. அப்படி தானே? சுற்றி இருக்கிற ஆட்களோட எண்ணம் எல்லாம் எப்படி இருக்கும்? நம்ம சாமி ஜெயிக்கணும் அப்படின்னு ஆப்போசிட் டீம். ஏசு சாமி ஜெயிக்கணும்னு ஒரே ஒருத்தர் தான் நிற்கிறார். ஆமீன் சொல்லுங்க. இதுலேருந்து ஒன்று புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒத்த ஆளாக நின்னாலும் ஆண்டவருக்காக நின்னீங்கன்னா ஆண்டவர் அக்கினியை இறக்குவார். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நீங்கள் ஒத்த ஆள் அப்படிங்கிறதுனால ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார். ஒருத்தன் தானே நிற்கிறான். நான் அப்படி தான். ஒரு ஆளுங்கனாலும் ஒர்ஷிப் நடக்கும், பாட்டு நடக்கும், ஆராதனை நடக்கும். ஆமேன்னு சொல்லுங்கள். ஒரு ஆளாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை நமக்கு. ஆமேன்னு சொல்லுங்கள். ஆள் குறைவாக இருக்குது அப்படிங்கிறதுனாலெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணவே கூடாது. அல்லேலூயா. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, எலியாவின் விசுவாசம் நமக்கு தேவை. அல்லேலூயா. விறகு கட்டையை தூக்கி தண்ணியில் போட்டு தீயை பற்ற வைக்கணும்னா எப்படிப்பட்ட விசுவாசம்? எத்தனை பேருக்குள்ள அந்த அக்கினி எரியுது இப்போது? அல்லேலூயா. புரியுதா நான் சொல்கிற விஷயம்? சண்டே சொல்லாத விஷயங்களை இந்த மாதிரி கூட்டங்களில் சொல்லுவேன். அதனால் ஒரு கூட்டத்தையும் மிஸ் பண்ணாதீங்க. சண்டே இந்த மாதிரி இருக்காது. அல்லேலூயா.
யோசிச்சு பாருங்க, அந்த விசுவாசம் இருக்கா நம்மக்கிட்ட? வானத்தினால அக்கினி இறக்கணும், சைடில் ஒருத்தன் பற்ற வச்சுட்டு போயிட்டான்டா அப்படிங்கிற விசுவாசம் இல்லை எலியாவுக்கு. வானத்திலிருந்து வரணும். எப்படிப்பட்ட விசுவாசம் பற்றிலாம். அவன் விசுவாசத்தில் வல்லவனானான். ஏன்னா அவன் எப்போவுமே ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கிற மனுஷன். எலியா கர்த்தருக்கு முன்னாடி எப்போவும் நிற்கிற மனுஷன். அல்லேலூயா. ஆண்டோடைய பிள்ளைகள், இந்த பைபிள் ஸ்டடியில் ஒன்றை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஆண்டவருக்கு முன்னாடி எப்போவும் நின்னீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்காக எப்போவும் நிற்பார். உங்களை வெட்கப்படுத்தவே விட மாட்டார். 850 பேர் ஆப்போசிட்டாக நின்னாலும், அந்த தேச மக்கள் எல்லாருமே ஆப்போசிட்டாக நின்னாலும், நீங்கள் ஆண்டவருக்காக உண்மையாக நின்னீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு உங்கள் பக்கத்தில் தான் நிற்பார். கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும். பாருங்க, தாவீதுக்கு என்ன விசுவாசம், தாவீதுக்கு என்ன விசுவாசம். சுற்றி நிற்கிற எல்லாரும் ஆப்போசிட், அப்படி தானே? தாவீதோட அண்ணன் கூட சொல்கிறான், உனக்கு இங்கே என்ன வேலை, ஓடிரு, என்ன செஞ்சிரு, எதுக்குடா வந்த, சாப்பாடு கொடுக்க வந்தியா, சாப்பாடை தந்தியா, எஸ்கேப் ஆயிரு, அவ்வளோதான், இங்கே யுத்த காலத்தில் உனக்கு வேலையே இல்லை. ஆனால் தாவீதுக்கு என்ன விசுவாசம்னா, எப்போவும் தாவீது, நல்லா கவனிங்க, கர்த்தரை துதிக்கிற மனுஷன். கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் சொல்கிறாரா இல்லையா? அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவது இல்லை. அப்போது அத்தை சுற்றி நிற்கிற எல்லாருக்கும் அந்த விசுவாசம் இல்லை. ஒரே ஒரு மனுஷன் சின்ன பையனாக இருந்தாலும், நல்லா கவனிங்க, சின்ன பையனாக இருந்தாலும் என்ன இருந்துச்சு? ஆமாம், சின்னவங்க பெரியவங்கிறதெல்லாம் விசுவாசத்துக்கு கிடையாது. 7 அண்ணனுங்களும் அன்குவாலிஃபைடு, அப்படிதானே? 8வது மனுஷன் தாவீது, கடைக்குட்டி தான் குவாலிஃபைடு. ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாரும் சொல்கிறாங்க முடியாது 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 முடியாது, வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை. கோலியாத்தை என்ன செய்ய முடியாது? அவன் உயரமும் அவன் சைஸும் அவன் கையில் இருக்கிற ஈட்டியும் கேடகமும் எப்படி இருக்கான், அதை பார்த்தே பாதி பேர் மிரண்டுட்டாங்க. சவுல் உட்பட, அபிஷேகம் பெற்ற சவுல் மிரண்டுட்டு இருக்கிறான். என்னடா பண்ணுறது, நம்ம களத்தை எப்போ எடுத்துகிட்டு போகிறானோ தெரியலையே. ஆமேன்னு சொல்லுங்க. ஆனால் தாவீதுக்கு அந்த பயமே இல்லை. கர்த்தரை தேடுகிற தேவ பிள்ளைகளுக்கு என்ன இருக்காது? பயமே இருக்க. சத்துருவை கண்டு எதிரியை கண்டு என்ன இருக்காது? கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க, நீங்கள் ஆண்டவரை தேடலைன்னா நீங்கள் பயந்துட்டே இருப்பீங்க. எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும், இப்படிப்பட்ட பெரிய விஷயமா இருந்தாலும் பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் தாவீதை பாருங்கள், யுத்த காலத்தில் பயம் இல்லாமல் போகிறான். யுத்த காலத்தில் என்ன இல்லை? அரை இன்ச்சு கூட என்ன இல்லை, பயம் இல்லை. கொஞ்சம் இருதயத்தில் எங்கேயாவது இருந்திருக்குமா பயம்? யோசிச்சு பாருங்க. அவன் சொல்கிறான், நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால நான் வர்றேன். அதான் விசுவாசம். ஏன்னா நான் எப்பவும் கர்த்தரை தரிசிக்கிறவன். நான் எப்பவும் கர்த்தரை என்ன செய்கிறேன்? ஜெபிக்கிறவங்க, துதிக்கிறவங்க எப்பவும் கர்த்தரை தரிசிப்பாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அதனால் எப்பவும் துதிச்சுட்டே இருக்கணும். பிரதிகூலத்தின் மத்தியிலையும், கஷ்டத்தின் மத்தியிலையும், வேதனையின் மத்தியிலையும் என்ன பண்ணணும்? நல்லா துதிச்சுட்டே இருக்கணும், துதிச்சுட்டே இருக்கணும். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே அப்படி சொல்லிகிட்டே இருக்கணும். கோலியாத்தி நிற்கிறானா? துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே. நம்ம அப்படி இல்லைல்ல, நம்ம பாயை போட்டு படுத்து தூங்கிடுவோம், நாளைக்கு எந்திரிச்சா பார்ப்போம் அப்படின்னு. அது இல்லை. ஆண்டோடைய பிள்ளைகள் கோலியாத்தை பார்த்து பயப்படவே கூடாது. கோலியாத்துனா யாரு? சாத்தான். அவன் சொல்லுவான், ஒத்தைக்கு வாடா. சவுல் சொல்வார், ஐயோ சவுல் டேபிளுக்கு அடியில் போயிட்டார். எங்கே போயிட்டார்? எங்கள் வீட்டில் இருந்தா இன்னும் முடியலையா? ரெக்கார்டு வேற போயிட்டு. சரி, அப்போ பாருங்க, யாருக்கெல்லாம் சாத்தானை பார்த்து பயம் இல்லை? ஒரு அலையில் சொல்லுங்க. வராதுன்னு எப்படி வரோம்? ஆண்டவர் உங்க கூட இருக்கிற தைரியம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன வராது?
தாவீது ஏன் பயப்படல? எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், கோலியாத்தை வெட்டுறதுக்கு கத்தி இல்லை, தாவீதிட்ட என்ன இல்லை? அவன் கத்தி எடுத்து அவன் நல்லா நீட்டாக தீட்டிட்டு வந்திருக்கிறான். யாரை வெட்டுறதுக்கு? தாவீதை வெட்டுறதுக்கு கத்தியை நல்லா தீட்டி அழகாக வச்சுருக்கான். தாவீது பார்த்தா அவனுக்கு அதை கத்தியை கூட தூக்குற பலம் இல்லை. ஆண்டவர் தான் பலப்படுத்தினார். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்கம்மா. நெத்தியில் பட்ட உடனே கோலியாத் மயங்கி தான் விழுந்தான். என்ன செஞ்சா? செத்து விழலை, என்ன செய்யலை, மயங்கி விழுந்துட்டான். அடுத்த ஆப்ரேஷன் தாவீது பண்ணுறாரு. ஆமேன்னு சொல்லுங்க. கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அப்போ எதுக்கு பழக்க வச்சாரு வனாந்தரத்தில்? தாவீதை எதுக்கு பழக்கிச்சாரு? எதுக்கு பழக்கினாரு தாவீதை? விசுவாசத்தில் வளரணும். உங்களுக்கு எதுக்கு வனாந்தரம்? விசுவாசத்தில் வளரணும். பவுல் 14 வருஷம் வனாந்தரத்தில் கிடந்தார் தெரியுமா? விசுவாசத்தில் வளரணும். எங்கே வளரணும்? எல்லாருக்கும் வனாந்தரம் உண்டு. எல்லாருக்கும் என்ன உண்டு? வனாந்தரம். ஆமென் சொல்லுங்க. வனாந்தரத்தை தாண்டி போனோம் விசுவாசித்து. ஒவ்வொரு நாளும் ஸ்டடி. உங்களுக்கு விசுவாசத்தில் வளர்கிறதுக்கு ஸ்டடி ஆண்டவர் கற்று தர்றாரு. யாரையோ கொண்டு, கடனாளியை கொண்டு கற்று தருவார், வீட்டு பிரச்சனையை கொண்டு கற்றுவார், பக்கத்து வீட்டுக்காரங்க, உங்கள் சொந்தக்காரங்க, உங்கள் வீட்டுக்காரங்க, இவங்களை வச்சு உங்களுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுக்குறாரு. நீங்கள் படிக்கிறீங்களா? ஹலோ, தாவீது யாரெல்லாம் படித்து கொடுத்தா? வீட்டுக்காரங்களே கற்றுக் கொடுக்குறாங்க விசுவாசத்தை குறித்து. யார்? மூத்தவன் சொல்கிறான், அந்த கொஞ்சம் ஆடை விட்டுட்டு எங்கே வந்து விசுவாசத்தில் படிக்கணும். விசுவாசத்தில் என்ன செய்கிறார்? அதில் படிக்கிறார். அப்பா சொல்கிறாரு, எனக்கு ஒருத்தன் இருக்க, இளையவன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். விசுவாசத்தில் படிக்கிறார் தாவீது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. படிக்கணும். பிரச்சனை நேரத்தில் விசுவாசத்தை குறித்து இன்னும் படிக்கணும், நல்லா படிக்கணும். ஆமென் சொல்லுங்க. படிக்கிறீங்களா இல்லை சோர்ந்து போகிறீங்களா? பிரச்சனையை பார்த்து படிக்கிறீங்களா சோர்ந்து போகிறீங்களா? கோலியாத்தை பார்த்து படிக்கிறீங்களா சோர்ந்து போகிறீங்களா? வனாந்தரத்தில் படித்து 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 கர்த்தரை எப்பொழுது முன்பாக வச்சு 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 ஆமென் சொல்லுங்க. ஒரு சைடில் ஆடு மேய்ச்சாலும் ஒரு சைடில் என்ன நடக்குது? படிப்பு நடக்குது. விசுவாசத்தை குறித்து படிச்சுட்டே இருக்கார். ஆமென் சொல்லுங்க. தாவீதுக்கு தெரியும், ஒரு நாள் கோலியாத்தை நான் சந்திக்க வேண்டியிருக்கும். ஒரு நாள் நான் கோலியாத்தை என்ன செய்யணும்? சந்திக்கணும். நமக்கு அந்த எண்ணமே கிடையாதே. கோலியாத்து இப்படி வந்தால் நம்ம எத்தி குதிச்சு வேற ரூட்டில் எல்லாம் போகிறோம். ஆண்டவரே, இது வரவே கூடாது. இந்த கோலியாத்தை விரட்டும் ஐயா, இந்த கோலியாத்தை விரட்டும் ஐயா, இயேசுவின் நாமத்தினால விரட்டும் ஐயா. கோலியாத்தை நான் ஜெயிக்கவே கூடாது. கோலியாத்து என் வாழ்க்கையில் வரவே கூடாதப்பா. இயேசுவின் நாமத்தில் போ பிசாசு. கோலியாத்தை ஜெயிக்க சொன்னால் கோலியாத்தை விரட்டுறோம் நம்ம. ஆமென் சொல்லுங்க. கோலியாத்தை விரட்டி இருந்தால் அந்த இடத்துல தாவீதுக்கு ஏதாவது மகிமை இருந்திருக்குமா? கோலியாத்தை கொன்னதுனால தான் தாவீதுக்கு மகிமை. கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். நல்லா கவனிங்க. தாவீது கல்லை வச்சு படிச்சிட்டார். என்ன படித்தார்? கவனை வச்சு சுற்றி 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 எவ்வளோ வருஷம் படிச்சிருப்பாருன்னு நினச்சி பாருங்க. சின்ன வயசுலேருந்தே ஆண்டவர் பழக்கிறார். உங்களுக்கு ஏதாவது திறமை ஆண்டவர் தந்திருந்தாருன்னா அதை என்ன செய்யணும்? பெருக்கணும். முதல்ல எறிஞ்சு பார்த்துருப்பாரு, ஒன்றும் பட்டிருக்காது. அப்படி தானே? வனாந்தரத்தில் கரெக்டு தானே நான் சொல்கிறது? படிச்சிருப்பாரா? முதல்ல எரிஞ்ச உடனே வந்துடுமா? கரெக்டாக நெத்தியில் பட்டுருமா? சொல்லுங்கள், பட்டுருமா? நான் தான் கீபோர்டு போடுறேன். நான் ஆரம்பத்தில் எனக்கே பிடிக்காத மாதிரி போடுவேன். நான் நினைப்பேன், நீங்கள் சிரிப்பீங்க, ஒருத்தரும் ஒழுங்காக பாட மாட்டேங்கிறான். எப்படி? ஒருத்தனா ஒழுங்காக பாட மாட்டேங்க. எனக்கு இப்போ தான் தெரியுது, நமக்கு தான் ஒன்றும் பாடுறவங்க ஒழுங்காக தான் பாடுறாங்க. நான் என்ன பண்ணல? நான் கீபோர்டு ஒழுங்காக என்ன செய்யலை? சின்ன வயசில் 10ஆம் கிளாஸ் படிக்கும்போதே கீபோர்டு போட்டு
பாருங்க. அப்போ நான் நினைப்பேன், ஒருத்தருக்கும் பாட்டே தெரில, என்ன செய்யலை, ஏன் இப்படி போகிறான் இப்படி போகிறான் இப்படி போகிறான்னு நான் யோசிப்பேன். இப்போ தான் தெரியுது, நம்ம ஒழுங்காக போட்டு படிச்சிருந்தா அவங்க கூட என்ன செஞ்சுருக்கலாம், போட்டிருக்கலாம். அப்படி தானே? அல்லேலூயா. தாவீது முதல்ல எரிஞ்ச கல், வனாந்திரத்தில் எரிஞ்ச கல் கரெக்டாக போயிருக்குமா சொல்லுங்கள்? போயிருக்குமா? போயிருக்குமா? போகாது. திருப்பியும் படிக்கணும், திருப்பி படிக்கணும், திருப்பி படிக்கணும், திருப்பி படிக்கணும், திருப்பி படிக்கணும். படித்து முடிகிற வரைக்கும், நெத்தியில் எரிய படிக்கிற வரைக்கும் கோலியாத் உங்க முன்னாடி வரவே மாட்டான். ஆமேன்னு சொல்லுங்கள். புரியுதா நான் சொல்கிறது? ஆமேன்னு சொல்லுங்கள். வசனம் சொல்லுது, ஒரு டைமில் கரடி வந்துச்சு, ஒரு டைமில் சிங்கம் வந்துச்சு. ஆனால் அங்கே கோலியாத்து வரல. ஆமேன்னு சொல்லுங்கள். எல்லாம் ட்ரையல். காலாண்டு தேர்வு, அரையாண்டு தேர்வு, முழுவாண்டு தேர்வில் தான் கோலியாத். காலாண்டு தேர்வில் சிங்கம், அரையாண்டு தேர்வில் கரடி, முழுவாண்டு தேர்வில் கோலியாத்து. நம்ம காலாண்டுலேயும் பாஸ் ஆகிறதில்ல, அரையாண்டுலேயும் பாஸ் ஆகிறதில்ல. கோலியாத்தை கண்டு தலை தெரிச்சு ஓடுறோம். ஆண்டவரே எக்ஸாம் வேண்டாம், ஆண்டவரே எக்ஸாமே வேண்டாம், ஏசப்பா கொரோனா வந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். கொரோனா வந்தா நிறைய பிள்ளைங்க ஜெபம், கொரோனா வந்துச்சுன்னா எக்ஸாமே எழுதண்டா, வீட்டிலையே இருந்துட்டு பார்த்து எழுதி அனுப்புனா போகிறோம். ஆண்டவரை அப்படி ஒரு வாய்ப்பு வராதா ஏசப்பா? தாவீது காலாண்டில் வெற்றி, அரையாண்டில் வெற்றி, முழுவாண்டில் முழுக்க வெற்றி. கையை தட்டி ஆண்டவரை மயப்படுத்தி சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். சரி, ஆண்டவர் படிப்பிக்கிற விதத்தில் படிக்கணும், தள்ளி போடக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? பிரச்சனையை ஓரம் கட்டக்கூடாது, பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும். பிரச்சனை என்ன செய்யணும்? அதை கேட்டுவோங்க. வாழ்க்கை முழுக்க அவங்க படிக்க வேண்டிய ஒரு விஷயம். பிரச்சனை என்ன செய்யணும்? வராமல் இருக்கிறதுக்காக, ஆண்டவரே சிங்கம் என் முன்னாடி வரவே கூடாது ஏசப்பா. எப்படி ஜெபம்? சிங்கம் வரவே கூடாது ஆண்டவரை, பாதுகாத்துக்கொள்ளும், பாதுகாத்துக்கொள்ளும். பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும், சிங்கத்தை ஃபேஸ் பண்ணணும், கரடியை ஃபேஸ் பண்ணணும். நான் படித்தேன் பாருங்கள் கரடியை பற்றி. 500 கிலோ, எத்தனை கிலோ? ஒரு கரடி 500 கிலோ, 8 அடி ஹைட்டில் நிற்கிது. இப்படி எந்திரிச்சு நின்னா 8 அடி ஹைட்டில் நிற்கிது கரடி. தாவீது சிங்கத்தையும் கொன்று கரடியையும் கொன்று கடைசியில் தான் கோலியாத். ஆமீன் சொல்லுங்க. அதுக்கு தான் அந்த சனிக்கிழமையில் ஒரு நாள் சொன்னேன், காலோட்களோட ஓடும்போதே நீர் சோர்ந்து போவாய், ஆனால் குதிரைகளோட எப்படி ஓடுவாய்? ஆமீன் சொல்லுங்க. சவுலுக்கு கரடியும் தெரியாது, சிங்கமும் தெரியாது. அவருக்கு தெரிஞ்சது திருட்டு, உருட்டு. ஆமாம், எங்கேயாவது யுத்தத்தில் கொஞ்சம் நல்ல ஆடை நின்றுச்சுன்னா, கொழுன்னு நின்றுச்சுன்னா தூக்கிட்டு வந்துடுவார் திங்கிறதுக்கு. கடைசியில் அபிஷேகமும் போய் சொந்தமாகவே இப்போ நரகத்தில் இருப்பார். யாராவது போனீங்கன்னா போய் பாருங்கள். யாரும் நரகத்துக்கு போகக்கூடாது. அல்லேலூயா. நம்ம விசுவாசிங்க யாரும் எங்கே போகக்கூடாது? நரகம் பொல்லாத இடம். ஆமேன்னு சொல்லுங்கள். பேசினா பேசிகிட்டே இருக்கலாம், என்ன செய்ய? எனக்கு பேசி ஆவலே தீர மாட்டேங்க. ஆமேன்னு சொல்லுங்கள். என்ன பண்ணுறது பாஸ்டர்? எங்களுக்கு தான் கேட்கணும்னு ஆசை, எங்கள் வீட்டில் தான் பிரச்சனையாயிருமே பாஸ்டர். அல்லேலூயா. சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.